ஓ மகா கணபதியை போற்றி, அபிராமி தாயாரே போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தினந்தோறும் இந்த புத்தகத்தில் இருந்து அம்பாள் பாடலில் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம், அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் சென்ற முறை நம்ம பார்த்த பாடல் பைரவி பஞ்சமி. இந்த முறை நம்ம பார்க்க போகிற பாடல் குயிலாய் இருக்கும் கடம்பாட இடை. பாடலை பாடுறேன், கேளுங்க. குயிலாயிருக்கும் கடம்பாட இடை, கோலையியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயர்க்கு அன்று இமவான் அளித்த கனம் குழையே. ரொம்ப நல்ல பாடல் இது. அம்பாளோட குணங்களை கொடுக்கக்கூடியது, அழகு குறிக்கக்கூடிய பாடல். குயிலாயிருக்கும் கடம்பாட இடை, கதம்ப வனம், கடம்ப மலர்கள் நிறைய இருக்கிற இடம். அந்த வனத்தில் கதம்ப மரம்ன்றது என்ன மரம்? கடம்ப மரம், தேவர் லோகத்தில் இருக்கிற மரம். அந்த மரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் இருக்காலாம். அந்த அம்பாளோட எப்படி இருக்கா? குயில் போல இருக்கா. அதாவது குயிலோட குரலை போல இன்னிசை உடையவள், இன்னிசையான குரல் உடையவள். நம்ம மதுரைக்கு பேர் கதம்பவனம். மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு பேர் கதம்பவன குயில். இதுதான் குயிலாயிருக்கும் கடம்பாட விடை. அது இங்கே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அம்மா இருக்கால, அவள் வீணை மீட்ட போது அந்த வீணையில் வர இசை இருக்க ஒலி, அந்த இசையை காட்டிலும் அம்பாளோட குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கான். அது ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. குயிலாயிருக்கும் கடம்பாட இடை, கோலையியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை. இமயமலையில் அம்பாள் மயில் எப்படி அழகாக தோகை விரிச்சி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்க அம்பாள். கோலையியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, அதாவது இமவானுக்கு மகளா பிறந்து பார்வதி தேவியா சிவபெருமான கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா, அதுதான் குறிக்கிறாங்க. பார்வதி அந்த அளவுக்கு அப்படியாப்பட்ட அழகு. கோலையில் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில். வெயில்னா சூரியன், வந்து உதித்த வெயில் விசும்பில். விசும்புனா வானம், வானத்தில் சூரியன் இருக்கிற மாதிரி அம்பாள் வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் இருக்க அம்பாள். வானத்தில் சூரியனாக இருக்கிறார். அதாவது வானத்தை குறிக்கிறதுனால இந்த இந்த அம்பாள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரம், சிவகாமி அம்மையை குறிக்குது. ஏன்னா அதுதானே ஆகாயத்தலம். ஸோ சிதம்பரம் அம்மாவை குறிக்குது. வந்துதித்த வெயிலாக இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம். அம்பாள் கமலம் மேலே இருக்கா. கமலம்ன்றது என்னது? தாமரை மலர். தாமரை மலரில் அம்பாள் அன்னமாக இருக்கலாம். நம்ம திருவாரூர் தியாகராஜரும் கூட இருக்கிற அம்பாள் பேர் என்ன? கமலாம்பிகா, கமலாத்மிகா, கமலாம்பிகா. ஸோ அந்த அம்பாள் அன்னம் போல் இருக்கலாம். இதுக்கு நம்ம சௌந்தரிய லகரில் ஒரு பாடல் வருது. அந்த பாடலில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அம்பாள் கதம்பவன காட்டில் நடந்துருக்கலாம். நடக்கும்போது அங்கே இருக்க ஒரு அன்னப்பறவை பார்த்துட்டு அம்பாள் எப்படி நடக்கிறாங்களோ அதே போல் அந்த அன்னப்பறவை நடந்து ட்ரை பண்ணுது, ட்ரைனிங் எடுத்துக்குது அம்பா கிட்ட. அதுதான் அந்த அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம திருவாரூர் இருக்க அம்பாள் கமலாம்பிகா, அந்த கமலாத்மிகா அன்னமாக இருக்கா. குயிலாயிருக்கும் கடம்பாட இடை, கோலையில் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, வந்தித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம். கைலாயர்க்கு சிவபெருமானுக்கு அன்று இமவான் அளித்த, இமயமலை அரசன் இருக்கான், அந்த இமயமலை அரசனுக்கு அம்பாள் பார்வதியாக இருக்கா இல்லையா, பார்வதி அளித்த கணம் குழையே. குழையேன காதில் தோடு போட்டுருக்காங்களா, அதுதான் கணம் குழை. பெருமை பெருந்திய காதில் தோடு அணிந்த கணம் குழையை இமயமலை அரசன் அன்று ஒரு நாள் சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்தார். அந்த அம்பாள் எப்படி இருக்கா? குயில் போல நம்ம குரல். மதுரை குயிலாயிருக்கும் கடம்பாவோட இடை, நல்ல மயில் போல அழகாக இருக்கா. இமயமலையில் வானத்தில் இருக்கிற மாதிரி சூரியனாக இருக்கா. சிதம்பரத்தில்
அண்ணன் போல அழகாக நடக்கிறா திருவாரூரில். ஸோ அம்பாலோட ஒவ்வொரு பாவனைகளையும் இதில் விவரிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதை சொல்லி இந்த பாடல் நம்ம பாடும்போது அதை சொல்லி சொல்லி அம்பாலை புகழறோம். அந்த புகழும்போது அம்பாள் அதுக்கு மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள் புரிவாள். அதுதான் இங்கே நம்ம அம்பாள் நம்ம தப்பு பண்ண கூட ஒரு குழந்தை இருக்குது, தப்பு பண்ணுது. ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க, அட வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிப்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம தப்பாக சொன்னால் கூட அம்பாள் வந்து ரொம்ப பெரியவோ, அவளுக்கு அவளை விவரிக்கலாம் முடியாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதில் விவரிக்கிறோம். குயிலாயிருக்கும் கடம்பாடை இடை, கோலையில் மயிலாயிருக்கும் மேயாசலத்திடை, வதித்து வெயிலாயிருக்கும் விசுபில், கமலத்தின் மீது அன்னமாம், கையிலாயிருக்கு நிமோன் அளித்து கனங்கொழின்னு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவரிக்கிறோம். ஆனாலும் அம்பாளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக ஏற்றுப்பா, நமக்கு அருள் புரிவாள். அப்படியாப்பட்ட பாடல் இது. மறுபடியும் பாடுறேன், கேளுங்க. குயிலாயிருக்கும் கடம்பாடை இடை, கோலையில் மயிலாயிருக்கும் இமையாசலத்திடை, வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில், கமலத்தின் மீது அன்னமாம், கைலாயர்க்கு அன்று இமவான் அளித்த கணம் குழையே. ஓ மதுரை மீனாட்சி அன்னையே போற்றி, சிவகாம சுந்தரியே போற்றி, பார்வதி தேவியே போற்றி, கமலாம்பிகை தாயாரே, அபிராமி அன்னையே போற்றி போற்றி போற்றி.